Good morning students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Elamballi. நம்ம இன்னைக்கு 12th மேக்ஸில் தமிழ் மீடியம் வெக்டர் இயற்கணிதம் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 6. அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பயிற்சி 6.3 பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 6.4. ஓகே, ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதில் என்ன கேட்ட கொஷின் பாருங்கள். 4i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் 7k வெக்டர் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் 2i வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் ப்ளஸ் 7k வெக்டர் என்ற வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. கொஷின் புரிஞ்சிக்க முடியுதா? இது நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் என்ற வெக்டருக்கு இணையானதுமான வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்குறாங்க. சரியா, கொடுத்துருக்குற இந்த வெக்டரை இது ஏ வெக்டர்னும் அந்த இன்னொரு வெக்டர் இணையான வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துக்கணும் நம்ம. சரியா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே அந்த சம் பார்க்கலே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு நேர்கோட்டின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஒரு புள்ளி வழி செல்வதும் ஒரு வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், இதுதான் ஃபார்முலா நமக்கு. இது தனியாக கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். சரியா, துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு இது. ஸோ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்னது 4i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் 7k வெக்டர் இன்ட்டு கிராஸ் என்ன வந்திருக்கு 2i வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் ப்ளஸ் 7k வெக்டர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஏ வெக்டர் பி வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓகேவா? தென் இதனுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு புள்ளி வழி செல்வதும் ஒரு வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் இந்த வெக்டர் சமன்பாடு துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு பார்த்தோம் பாருங்கள். அதோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். ஓகேவா? அதனுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3 தான் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஒரு புள்ளி வழி செல்வதும் என்ற ஒரு வெக்டருக்கு இணையானதுமான கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ அந்த புள்ளியை நம்ம என்ன புள்ளி 4, 3, -7 இதுதான் புள்ளி கொடுத்துருக்காங்க. அதானே இருக்குது 4 இங்கே வெக்டரில் இருக்குது. நம்ம புள்ளியை எடுத்துக்கிறோம். 4i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் 7k வெக்டர் என்ற வெக்டருக்கு இணையானதுமான 2i ப்ளஸ் 6j ப்ளஸ் 7k வெக்டர். அதுதான் நம்ம b1 b2 b3ன்னு எடுத்துக்க போகிறோம். 2 - 6 7. சரியா, இதுதான் b1 b2 b3ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். என்னது நமக்கு x minus x1 by b1 அப்போ x minus 4 divided by 2 y minus y1 by b2 equal to இப்போ y minus 3 divided by minus 6 அப்புறம் z minus z1 இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் -7 இருக்குது, +7 ஆகிடும். z plus 7 divided by 7. புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஒரு புள்ளி வழி செல்வதும் ஒரு வெக்டருக்கு இணையானதுமான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. ஓகே, ஸோ இப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய கார்ட்டீசியன் வெக்டர் என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் சமன்பாடு x minus x1 by b1 ஈக்குவல் டு y minus y1 by b2 ஈக்குவல் டு z minus z1 by b3. ஸோ அதான் இங்கே பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். -2, 3, 4 என்ற புள்ளி வழியாக செல்வதும் என்ற கோட்டிற்கு இது ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு இந்த வடிவத்தில் எழுதலாம் நம்ம. ஓகேவா?
எந்த வடிவம் அது? x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. அது நம்ம லாஸ்ட் இயரே நம்ம +1லே படிச்சிருக்கிறோம். இதை என்ற கோட்டிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு காண்க. ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு பார்த்தோம். இங்கே வந்து ஒரு புள்ளி வழி செல்வதும் என்ற கோட்டிற்கு இணையானதுமான துணை அலகு வெக்டர் சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்குற புள்ளியை வெக்டரில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல a வெக்டர் ஈக்குவல் டு -2y வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர். அப்புறம் இணையான வெக்டர், அந்த இணையான கோடு அது கொடுத்துருக்காங்க. சரி சரி துணை அலகு வெக்டர் சமன்பாடு பார்த்திங்கன்னா ஃபார்முலா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் tb வெக்டர். tங்கிறது எனி ரியல் நம்பர், ஏதாவது ஒரு மெய்யெண்கள். r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் tb வெக்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே வகுத்தலில் வருதில்ல -4 5 -6. இதை வந்து நம்ம b1 b2 b3ன்னு எடுத்துக்க போகிறோம். கொடுத்துருக்குற அந்த ஒரு புள்ளியை a வெக்டர்னு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். கீழே அந்த கோட்டினுடைய இதுதான் கோட்டினுடைய சமன்பாடு. அதுக்கு கீழே வகுத்தலில் வர நம்பரை நம்ம b1 b2 b3ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அதுதான் வெக்டரில் எழுதுகிறோம். -4i வெக்டர் ப்ளஸ் 5j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர். நீங்கள் டேரெக்டாக b வெக்டர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ்லாம் அதிகமாக இது எழுத தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக b வெக்டர் ஈக்குவல்ட்டு என்ன அப்படிங்கிறது எழுதிடலாம். ஸோ இப்போ r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் tb வெக்டர். இதுவும் அப்படியே பிரதிட்டு எழுதுறது தான். சரியா? அதே மாதிரி நமக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு தெரியும். அதே தான் x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. ஓகேவா? புள்ளியை வந்து அந்த x1 y1 z1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து -4 -5 -6 b1 b2 b3 அது அப்படியே பிரதியிடுங்க. இதுதான் என்னது கார்ட்டீசியன் சமன்பாடு. அப்போ x plus 2 divided by -4 y minus 3 divided by 5 z minus 4 divided by -6 இதான் கிடச்சிருக்கும். புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ வந்து நம்ம ஒரு புள்ளி வழி செல்வதும் என்ற கோட்டிற்கு இணையானதுமான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு நம்ம தனியாக பார்த்துருக்கோம். r வெக்டர் கிராஸ் a வெக்டர் கிராஸ் b வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி துணையலகு வெக்டர் சமன்பாடு என்னன்னு பார்த்தோம். r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் tb வெக்டர். ஓகேவா? அடுத்தது கொஷின் நம்பர் 3. ரெண்டு புள்ளி கொடுத்துருக்குறாங்க. 6, 7, 4 மற்றும் 8, 4, 9 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு xz மற்றும் yz தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. xz மற்றும் yz தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற ரெண்டு புள்ளி அது x1 y1 z1 x2 y2 z2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் கார்ட்டீசியன் சமன்பாடு. இரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ அதோட கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள். x minus x1 by x2 minus x1 ஈக்குவல் டு y minus y1 by y2 minus y1. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ரெண்டு புள்ளி கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல 3 புள்ளி கொடுத்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரா என்ன எழுதுகிறோம்? z minus z1 by z2 minus z1 எழுதுகிறோம். ஸோ இது அப்படியே பிரதியிடுங்க. x minus 6 divided by x2 minus x1னா 8 minus 6 2 வரும். அதே மாதிரி y minus 7 divided by 4 minus 7 minus 3 z minus 4 divided by 9 minus 4னா 5 வந்திருக்கு. ஸோ இதுதான் அதனுடைய கார்ட்டீசியன் வடிவம். ஓகேவா? சரியா? இது ஏன் அல்லது போட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ரெண்டு புள்ளியில் நம்ம எது வேணாலும் முதல்ல எடுத்துக்கலாம். இதை மாற்றி கூட எடுக்கலாம் நீங்கள். சரியா? மாற்றி எடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அதில் நம்ம ரெண்டில் ஏதோ ஒரு ஆன்சர் எடுத்துக்கலாம்.
சரி, இந்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா XY தளம்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரி, XZ தளம், XZ மற்றும் YZ தளம். கொஷின் புரியுதா? XZ மற்றும் YZ தளங்களை வெட்டும் புள்ளி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து X அச்சுனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Y = 0ன்னு சொல்லுவோம். ஒரு புள்ளி X அச்சு மேலே இருந்ததுன்னா, X அச்சு மேலேயே ஒரு புள்ளி இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? X, 0, இல்லை இப்போ 2னா இப்போ 2, 0 அப்படி தானே எழுதுவோம். அந்த இடத்துல X அச்சுனா Y என்ன வருது? 0 ஆகுது. அதே வந்து Y அச்சு இப்போ 0,3 Y அச்சுனாலே என்ன ஆகுது? X 0 ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா XZ தளம், XZ, அதாவது XZ அச்சு. இந்த இடத்துல XZனா அப்போ நமக்கு Y 0வாக இருக்கும். அதே மாதிரி YZனா X 0வாக இருக்கும். சரியா? இதுதான் நம்ம இப்போ பிரதியிட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை முதல்ல ஒரு புள்ளியாக நம்ம மாற்றணும். புள்ளியாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளியாக மாற்றி தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். நமக்கு இது தேவையில்லை, நம்ம ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்க போகிறோம். இது தேவையில்லை நமக்கு. சரியா? அந்த கொடுத்துருக்க அந்த கார்ட்டீசியன் சமன்பாடு ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து XYZ என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா XYZ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? X - 6/2 = t. இதை கிராஸ் பண்ணுங்கள். X - 6 = 2t. அப்போ X = 2t + 6. பாருங்கள், இங்கே அதான் எழுதியிருப்பேன், அங்கே இருக்கும் 2t + 6. அதே மாதிரி புரியுதா? இப்போ X = 2t + 6ன்னு வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா Y - 7/-3 = t. அப்போ Y - 7 = -3t. அப்போ Y = -3t + 7. புரியுதா? Y இது. அதே மாதிரி Z சமப்படுத்துங்க. பாருங்கள், X, Y எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இதை இந்த சமன்பாட்டில் எல்லாம் ஈக்குவல் டு டீக்கு சமப்படுத்துகிறோம். அதே மாதிரி Z பார்த்திங்கன்னா Z - 4/5 = t. Z - 4 = 5t. அப்போ Z = 5t + 4. சரியா? ஸோ இதுதான் பாருங்கள் அந்த புள்ளி. இப்போ t என்னங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அந்த புள்ளி கிடச்சிருச்சு. நேர்கோட்டின் மேலுள்ள ஏதேனும் ஒரு அமைப்பு வெக்டர். ஓகே, அந்த புள்ளி கண்டுபிடிச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு புள்ளி தான் இது தேவை அல்லது தேவையில்லை. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா XZ தளத்தில் வெட்டும் புள்ளி வந்து அப்போ YH வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துக்கலாம். XZ தளம்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? XZ தளம் Y = 0 அப்படின்னு போட்டுக்கலாம். சிம்பிளாக எழுதிக்கலாம். சென்டென்ஸ் மாதிரிலாம் எழுத தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல ஒய்னா எது ஒய்? நமக்கு இதான ஒய். இது எக்ஸு, ஒய், இது இசட்டு. ஸோ ஒய் என்னது? -3t + 7 = 0. அப்போ t = என்ன வரும்? 7/3ன்னு வந்திருக்கு. t = 7/3. ஸோ இப்போ 7/3னா அதை வந்து நம்ம இங்கே பிரதியிடணும். இந்த இடத்துல பிரதியிடுங்க. t = 7/3. 7/3ன்னு போட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள். 2t + 6 இருக்கா? 2 × 7/3 + 6. அப்போ 14/3 + 6 கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 18 வரும். 18 + 14 32/3. ஓகேவா? அதே மாதிரி ஒய் தான் 0. ஒய் தானே 0ன்னு போட்டிருக்கிறோம். எக்ஸு இசட்டு தளம் தானே, அதனால் ஒய் 0. அதே மாதிரி நீங்கள் அப்படியே என்ன போடணும்? 7/3 போட்டாலுமே என்ன தான் வரும்? 0 தான் வரும். பாருங்கள், ஒய்யை இதுக்கு போடுங்க. இந்த இடத்துல டீக்கு பதிலாக -3 × 7/3 + 7. 3 கேன்சல் ஆயிரும். -7 + 7 0 தான் வரும். அடுத்தது என்ன இருக்குது? இந்த 5t + 4ல் 5 × 7/3 + 4.
35/3 + 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 47/3ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பாருங்கள் நேர்கோடு. XZ தளத்தை வெட்டும் புள்ளி வந்து இந்த புள்ளி தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா இது? அதே மாதிரி YZ தளம்னு கொடுத்துருக்குறாங்க. YZ தளம்னா எது 0 நமக்கு? YZ தளம்னா X 0. ஓகேவா? ஸோ இப்போ வந்து X என்னது நமக்கு? X 0 பண்ணுங்கள். Xனா 2t + 6 தான் இருக்குது. இதை தான் நம்ம =0 பண்ணுறோம். 2t + 6னா t என்ன வருது? -3ன்னு வந்திருக்கும். 2t + 6 = 0னா -3ன்னு வந்திருக்கும். அதாவது 2t = -6, அப்போ t = -3ன்னு வந்திருக்கும். இந்த -3யை கொண்டு போய் அதில் பிரதியிடுங்க. -3யை பிரதிட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள். -3 -6 0 ஆகிடுது. எக்ஸு -3னா -9 + 7ன்னு வந்திருக்கும். சாரி -3 அப்போ +7 16. -3 போட்டோம்னா -15 + 4 -11. 0 16 -11. ஓகேவா? 0, 16, -11. இதுதான் YZ தளத்தை வெட்டும் புள்ளி. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்தது கொஷின் நம்பர் 4. கொஷின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5, 6, 7 மற்றும் 7, 9, 13 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க. என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க. மேலும் கொடுக்கப்பட்ட இவ்விரு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஸோ இதுக்கு ஃபார்முலாலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொடுத்துருக்கிற ரெண்டு புள்ளியை x1, y1, z1ன்னு எடுத்துக்கலாம். x2, y2, z2. 5, 6, 7, 7, 9, 13. முதல்ல திசை கொசைன்கள் கேட்குறாங்க. திசை கொசைன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி திசை விகிதங்கள், திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ ரெண்டு புள்ளி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு முதல்ல நம்ம திசை விகிதங்கள் கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. சரியா? திசை விகிதங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். திசை கொசைன்களுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ முதல்ல வந்து திசை விகிதங்கள் பாருங்கள். ரெண்டு புள்ளி கொடுத்துட்டாங்கன்னா திசை விகிதங்கள் ஃபார்முலா என்னென்னா, இது நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்குறோம். அதாவது x2 - x1 இன்ட்டு y2 - y1. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். இன்ட்டு z2 - z1. இதுதான் ரெண்டு புள்ளி கொடுத்துட்டு திசை விகிதங்கள் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. x2 - x1னா கொடுத்துருக்குற இந்த ரெண்டு புள்ளியிலேருந்து அப்படியே மைனஸ் பண்ணுங்கள். பாருங்கள் 7 - 5 2, 9 - 6 3, 13 - 7 6, 2, 3, 6. ரெண்டு விதமாக எழுதலாம். நீங்கள் புள்ளியை மாற்றி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? புள்ளியை மாற்றி எடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இல்லை இருக்கிற மாதிரி எப்படி எடுத்திங்கன்னா 2, 3, 6ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ திசை கொசைன்கள் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? x/r, y/r, z/r. r எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 2, 3, 6 r கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணுவோம்? √(x² + y² + z²ன்னு போடுவோம். என்ன வரும் அப்போ இங்கே? 4 + 9 + 36ன்னு ஒரு ரூட்குள்ளே. எதுக்கு நான் சொல்கிறது? r கண்டுபிடிக்க. ஓகேவா? அப்போ என்ன வந்திருக்கு? 49, √49. அப்போ என்ன வருது? 7. r வந்து என்ன வந்திருக்கு? 7 வருது. புரியுதா? அப்போ x/r, y/r, z/r இதில் போட்டிங்கன்னா 2/7, 3/7, 6/7. இந்த ஒரு ஆன்சர் தான். நமக்கு ரெண்டு விதமாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் இது ஒன்று மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். திசை கொசைன்கள். புரியுதா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திசை கொசைன்கள் ஃபார்முலா தான் x/r, y/r, z/r. r கண்டுபிடிக்கிறதுக்கு √(x² + y² + z²).
ஓகேவா? இது நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்குறோம், இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால் இது. அதே மாதிரி பாருங்கள், 2 புள்ளி கொடுத்துட்டு திசை விகிதங்கள் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா சொன்னேன்? x2 மைனஸ் x1 இன்ட்டு y2 மைனஸ் y1 இன்ட்டு z2 மைனஸ் z1. இதையும் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் நோட்டில் எழுதக்குள்ளே, ஃபேர் நோட்டில் எழுதக்குள்ளே இந்த ஃபார்முலா எழுதியே எழுதுங்க. புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுத வேண்டாம், ஃபார்முலா எழுதி எழுதுங்க. சரி, இப்போ துணையலகு அல்லாத 2 புள்ளி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வரும்? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். ஓகே, முன்னே பார்த்தது வந்து வேறு, அது ஒரு புள்ளி வழி செல்வதும் ஒரு வெக்டருக்கு இணையானதுமான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு தான் பார்த்தோம். அப்புறம் துணையலகு சமன்பாடு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா 2 புள்ளி வழியாக செல்லும், 2 புள்ளி வழியாக செல்லும் துணையலகு வெக்டர் சமன்பாடு. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். ஸோ இப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அப்படியே பிரதிடுங்க, பி மைனஸ் ஏ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். பி மைனஸ் ஏனா 7 மைனஸ் 5 2, 9 மைனஸ் 6 3, 13 மைனஸ் 7 வந்து 6, 2, 3, 6 தான் வருது. ஸோ அப்போ 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர் தான் துணையலகு வெக்டர் சமன்பாடு, 2 புள்ளி வழியாக போகிறது. கார்ட்டீசியன் சமன்பாடு அதே மாதிரி இது தான். x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1. ஸோ இப்போ x மைனஸ் x1 2 புள்ளி தான் கொடுத்துட்டாங்கல்ல, அதை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? அது நமக்கு இந்த ஆன்சர் வரும். நம்ம புள்ளி மாற்றி எடுத்துக்கிட்டோம்னா ஆன்சர் 2 விதமாக வரும், நமக்கு இதுதான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5, பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. ஓகே, பின்வரும் கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. அதாவது இந்த இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்ட கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் டி வெக்டர். மாடுலஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் டி வெக்டர். இந்த இடைப்பட்ட கோணம் பார்த்திங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 4i வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு I வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். அப்புறம் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு I வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் I வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 வெக்டர் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதில் பி வெக்டர் டி வெக்டர் சூஸ் பண்ணணும். இது எப்படி எடுத்துக்கிறதுனா, இங்கே பாருங்கள், இதை தான் நம்ம பி வெக்டர் இந்த மாதிரி வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், இது தான் பி வெக்டர், இதை டி வெக்டராக எடுத்துக்கணும். புரியுதா? பி வெக்டர் டி வெக்டராக எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிட்டால் நம்ம பார்க்க போகிறோம். புள்ளி பெருக்கம் பண்ணுறோம், அதே மாதிரி கீழே மாடுலஸ் எடுக்கிறோம். டைரெக்டாக ஆன்சர் போட்டாங்க, நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பி வெக்டர் அதே மாதிரி டி வெக்டர் எடுத்துருக்குறோம். எது எடுத்தேன்னு தெரியுதா? பாருங்கள், இது வந்து பி வெக்டர், இதை வந்து டி வெக்டராக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இடைப்பட்ட கோணம் வந்து ஃபார்முலா வந்து நமக்கு என்னது, பி வெக்டர் டாட் டி வெக்டர், புள்ளி பெருக்க பண்ணணும், கீழே மாடுலஸ் பி மாடுலஸ் டி வெக்டர். ஓகேவா? ஸோ பி வெக்டர் டாட்டு டி வெக்டர், இது ரெண்டையுமே புள்ளி பெருக்கம் பண்ணுங்கள். பாருங்கள், 1 இன்ட்டு -1 -1 வரும்,
2 into minus 2 minus 4 வரும். I dot I j dot j k dot k அதான பண்ணோம். minus 2 into 2 minus 4 வரும். ஸோ இப்போ என்ன வரும், மைனஸ் மாடுலஸில் தான் எழுதுகிறோம், மைனஸ் 9 மாடுலஸ்குள்ளே போடுறேன், டிவைடட் பை ரூட் ஆஃப் அந்த பி வெக்டர்ஸ் கெழுவு ஐஜேகேவினுடைய கெழுவை ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 + 4 + 4. அதே மாதிரி ரூட் ஆஃப் டி பண்ணுங்கள், 1 + -2 ஸ்கொயர் பண்ணாலும் 4 தான், இதுவும் 4 தான் வருது. அப்போ மாடுலஸ் -9ங்கிறதால நம்ம +9 தான் எடுத்துக்க போகிறோம். டிவைட் பை இது என்ன வருது, √9. √9ஓட மதிப்பு என்னது, 3. இதுவும் என்னது, 3. அப்போ 9 கேன்சல் ஆயிரும். என்ன வரும், 1 வருது. ஸோ cos θ = 1. cos θ வந்து எப்போ 1 ஆகும், என்ன கோணத்தில் நமக்கு 1 வருது, cos 0 1. அப்போ θ = என்ன வருது, 0 டிகிரி. புரியுதா அது? நீங்கள் நோட்டில் எழுதுக்குள்ளே ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ θ = 0 டிகிரின்னு வந்திருக்குது. சரியா? அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் புரியுதா அது? செகண்ட் ஆப்ஷன் போகலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. x + 4 / 3 = y - 7 / 4 = z + 5 / 5 மற்றும் r வெக்டர் = 4k வெக்டர் + t × 2y + j + k வெக்டர். வெவ்வேறு வடிவத்தில் கொடுக்குறாங்க, நம்ம அதை எடுத்துக்கணும். இதில் எது பி வெக்டரை எது டி வெக்டர் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ இதில் எது சூஸ் பண்ணோம், இதை பி வெக்டர் இதை டி வெக்டர்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஷின் இதுதான். இங்கே வகுத்தில் இருக்குது பாருங்கள், ஒரு கோட்டினுடைய சமன்பாடு கொடுத்துட்டாங்கன்னா கீழே வகுத்தில் இருக்குது பாருங்கள் 3 4 5, அதுதான் நம்ம பி வெக்டர் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி எப்பயும் போல் இந்த வெக்டர் சமன்பாடு வடிவத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இதை தான் நம்ம என்னது டி வெக்டராக எடுத்துக்க போகிறோம். புரிஞ்சுதா? பி வெக்டர் என்னது 3i வெக்டர் + 4j வெக்டர் + 5k வெக்டர். டி வெக்டர் வந்து என்னது 2i வெக்டர் + j வெக்டர் + k வெக்டர். ஸோ இதுக்கு அதே மாதிரி புள்ளி பெருக்கம் பண்ண போகிறோம். பி வெக்டர் டாட் டி வெக்டர். பி வெக்டர் டாட் டி வெக்டர்னால் என்ன வரும் பாருங்கள், பி டாட் டி. ஐ டாட் ஐனா என்னது 3 × 2 6 + 4 × 1 4 5 × 1 + 5 15 வருது. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்னது 9 + 16 + 25, இது என்ன வந்தது √50. அதே மாதிரி இது என்ன வருது 4 + 1 + 1 √6 வருது. சரியா? ஸோ 15 / √50 × √6. ஓகே, இது இப்போ இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது 15 divided by 50 எப்படி பிரிக்கலாம், 50 25 × 2, that means 5 √2ன்னு எழுதலாம், into √6 இருக்கு. புரியுதா? இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 3 வந்திருக்கும். ஓகே, 3/√12 இருக்கும். 3/√12. சரியா? இப்போ என்ன வந்திருக்கு 3/√12 இருக்கு. இன்னும் இங்கே கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க, 3/√12 தான் வந்துச்சு. இந்த √12 கூட நம்ம என்ன இந்த √3 வந்து எப்படி எழுதலாம், √3 × √3ன்னு எழுதலாம். இந்த 12 கூட 4 × 3, அப்போ 2√3ன்னு எழுதலாமா? இப்போ ஒரு √3 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துருக்கும், நமக்கு √3/2ன்னு வருது. cos θ = √3/2. √3/2னா என்ன டிகிரியில் வருது, 30 டிகிரி 30 டிகிரி, π/6. cos 30 டிகிரி தான் √3/2. ஸோ அப்போ θ = π/6. புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறத. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. 2x = 3y = -z மற்றும் 6x = -y = -4z. ஸோ இந்த வடிவத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம இடைப்பட்ட கோணம் பார்க்குறது அப்படிங்கிறதான்
பார்க்குறோம். ஸோ இதை முதல்ல நம்ம மாற்றி எழுதணும். எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். எக்ஸ் பை ஸோ பாருங்கள் 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு மைனஸ் இசட்ன்னு இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வரணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். எக்ஸு ஒய் இசட் தான் இருக்கணுமே தவிர அதுக்கு கெழு வந்து எந்த நம்பரும் நமக்கு வரக்கூடாது. கொஷின் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈக்குவல் டு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இப்போ என்ன நம்பரால் எதால் வகுத்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ் ஒய் இசட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். 2வும் கேன்சல் ஆகணும், 3யும் கேன்சல் ஆகணும், இந்த -1ம் கேன்சல் ஆகணும். சரியா? அதாவது 2வும் கேன்சல் ஆகணும், 3யும் கேன்சல் ஆகணும். இந்த 2 3. ஸோ அப்போ எந்த நம்பரால் நம்ம வகுக்கலாம் அப்படின்னா 6ஆல் வகுக்கலாம். இதை வந்து 6ஆல் வகுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 6னா இப்போ 2 3 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 வரும். இங்கே வந்து 2 வந்திருக்கும். இங்கே கீழே வந்து அது 6னா இந்த மைனஸையும் கீழே கொண்டு வந்திருப்போம். -6. புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 6x ஈக்குவல் டு -y ஈக்குவல் டு -4z இருக்குது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு xy z தான் வந்திருக்கும். அதாவது 6 இருக்குது, 4 இருக்குது. 6ம் 4ம் கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். அங்கே 6ம் இருக்கக்கூடாது, 4ம் கேன்சல் ஆகிருக்கணும். ஸோ அப்படின்னா எதால் டிவைட் பண்ணலான்னா 12ஆல் வகுத்தரலாம். இப்போ டிவைடட் பை 12னா பாருங்கள் x பை 2ன்னு வரும். y பை -12 ஈக்குவல் டு z பை -3ன்னு வந்திருக்கும். புரியுதா? 6 4 கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா முதல் கோட்டினுடைய திசை விகிதங்கள்னால் பாருங்கள் கீழே பக்கத்தில் இருக்கிறது தான் 3, 2, -6. இந்த ரெண்டாவது கோடு வந்து இது ஒரு கோட்டினுடைய வடிவத்தில் தான் இருக்குது. அதாவது கோட்டினுடைய வடிவம்னா என்னென்னு தெரியுதா? இந்த x மைனஸ் x1 பை b1 y மைனஸ் y1 பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. இதுதான் கீழே இருக்கிறது தான் நம்ம திசை விகிதங்களை எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குற இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த x1 y1 z1 0 எந்த நம்பரும் வரல, xy z மட்டும் வந்திருக்குது. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது அந்த கோட்டினுடைய சமன்பாடு தான். ஸோ திசை விகிதங்கள் இருக்குது. திசை விகிதங்கள் கொடுத்துட்டாங்க. 2 புள்ளி இருக்குது. இதை b வெக்டர் d வெக்டர்னு எடுத்துக்கிட்டு இது நமக்கு கோணம் கேட்குறாங்க. புள்ளி பெருக்கம் பண்ணிங்கன்னா என்ன வரும்? முதல்ல வந்து b வெக்டர் டாட் d வெக்டர் பண்ண போகிறோம். வெக்டராக எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா 3 × 2 6. இது b வெக்டர் d வெக்டர்னு மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல b வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும்? b வெக்டர் இதை வெக்டராக எழுதுங்க. 3i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர்னு வந்திருக்கும். d வெக்டர் ஈக்குவல் டு என்ன வரும்? 2y வெக்டர் மைனஸ் 12j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். இதை புள்ளி பெருக்கம் பண்ணுங்கள். i டாட் ஐனா 3 × 2 6 வந்திருக்கும். 12 × 12 மைனஸ் 12 × 2 வந்து -24. 6 × -3 ப்ளஸ் 18. ஸோ இப்போ 18 + 6 வந்து 24 -24 என்ன வருது? 0 தான் வருது. ஸோ b வெக்டர் டாட் d வெக்டர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. ஸோ மேலே வந்து நியூமரேட்டரில் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போ 0 டிவைடட் பை எனி நம்பர் என்ன தான் வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. 0 எந்த டிகிரியில் வரும்? cos 0 cos θ ஈக்குவல் டு 0 எப்போ வரும்? 90 டிகிரி. cos 90 டிகிரி தானே 0. அதனால் θ ஈக்குவல் டு π/2 அப்படின்னு போடுறோம். புரிஞ்சிக்க முடியுதா? புரியுதா? இப்போ இடைப்பட்ட கோணம் கேட்டிருந்தாங்கன்னா பாருங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 வடிவத்தில் இருக்குது. இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 3 வடிவத்துலேயும் இருக்குது. 3யுமே எப்படி போடணும் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா இடைப்பட்ட கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6. இந்த ஒரு கொஷின் பார்த்துடலாம். a
பி மற்றும் சி என்பன முக்கோணம் ஏபிசியின் உச்சிகள் எனில் கோணம் ஏபிசியை காண்க. ஏபியினுடைய திசை விகிதங்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கணும். முக்கோணத்தினுடைய உச்சிகள் கோணம் ஏபிசினா, அதாவது கோணம் பி என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இடத்துல நடுவில் வரதான கோணம் நமக்கு ஏபி மற்றும் பிசி ஆகியவற்றின் இடைப்பட்ட கோணம் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஏபி என்ற பக்கத்தினுடைய திசை விகிதங்கள் பார்க்கணும். ஏபி என்ற பக்கத்தின் திசை விகிதங்கள், அதாவது மைனஸ் பண்ணணும். திசை விகிதங்கள் 2 புள்ளி, ஏபிங்கிறது 2 புள்ளி கொடுத்துட்டு திசை விகிதங்களுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன் நான்? x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. இதான ஃபார்முலா. மொதல் புள்ளி வந்து x1 y1 z2 எடுத்துக்கோங்க, இது x2 y2 z2 எடுத்துக்கோங்க. அப்போ வந்து என்ன வந்திருக்கும்? 6 மைனஸ் 7 மைனஸ் 1, 0 மைனஸ் 2 மைனஸ் 2, 3 மைனஸ் 1 2. அதே மாதிரி பிசி எடுத்துக்கோங்க. பிசி என்ற பக்கத்தினுடைய திசை விகிதங்கள் 4 மைனஸ் 6 மைனஸ் 2, 2 மைனஸ் 0 2, 4 மைனஸ் 3 1. புரியுதா? ஸோ இதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? பி வெக்டர் டி வெக்டர்னு எடுத்துக்க போகிறோம். புள்ளி பெருக்கம் பண்ணுங்கள். -1 இன்ட்டு -2 2 வருது, -2 இன்ட்டு +2 4 -4 வருது. -4 வருது. அதே மாதிரி 2 இன்ட்டு 1 2 வருது. 4 என்ன ஆகிடுது? 0 வந்துடுது. ஸோ இப்போ 0 வரதுனால கோணம் வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு, பாருங்கள், காஸ் தீட்டா இதான தீட்டா ஈக்குவல் டு 0. எப்போ நமக்கு 90 டிகிரி பிங்கிற கோணம் அப்போ என்னது 90 டிகிரி வருது. ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. புரிஞ்சிக்க முடியுதா? ஏபிக்கு திசை விகிதங்கள் பார்க்குறோம், பிசிக்கு திசை விகிதங்கள் பார்க்குறோம். அதை பி வெக்டர் டி வெக்டர்னு எடுத்துக்கிட்டு இடைப்பட்ட கோணம் ஃபார்முலாவில் பிரதிடுறோம். இடைப்பட்ட கோணம் ஃபார்முலா என்னது ஞாபகம் இருக்கா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் பி வெக்டர் டாட் டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் பி வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் டி வெக்டர். இதை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். இங்கே மேலே இதே இந்த டேர்ம் என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அப்போ டோட்டலாக 0 தான். அப்போ கோணத்தை என்னென்னு எடுத்துருக்குறோம்? ஏபிசின்னு எடுத்துருக்குறோம். அப்போ 0 வந்திருக்கு. அப்போ ஏபிசி கோணம் ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி தான் நமக்கு 0 வருது. ஸோ பயிற்சி 6.4ல் நம்ம 6 கணக்குகள் பார்த்துருக்குறோம். ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் ஃபேர் நோட்டில் கொஞ்சம் நீட்டாக எழுதி வைங்க.